இல்ல கலப்படம் இருக்கு 10 வயசுல நான் பாத்துருக்கேன் கரகாட்டம் என் ஊர்ல அவ்வளவு தெளிவா இருந்துச்சு. ஒருத்தர் டச் பண்ணாம ஒருத்தர் அப்படி ஆடி சுத்திர வந்து பாத்தீங்கன்னா அந்த இது கட்டிட்டு அப்படிதான் ஆடி இருக்காங்க. நான் பாத்திருக்கேன், சத்தியமா நான் பாத்திருக்கேன். ஆனா இப்ப ஆடுற ஆட்டம் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டு பாருங்க. இப்ப பாருங்க வந்துருச்சுங்களா, இதுதாங்க நான் டவுட் பண்றேன். இதுதாங்க எனக்கு பிரச்சனை. இல்லாதவங்க நம்ம போய் அதுமே ஆட முடியுமா? நம்ம சொல்ல வேண்டியதா, இதுமே இடிச்சு ஆடாத. இல்லம்மா, ஆமா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இத வந்து நம்ம ரொம்ப புனிதமான ஒரு கலையா நம்ம பாக்குறது ஒண்ணு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப கலப்பணம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது காசு நிறைய வருதுங்கிறதுக்காக நம்மளோட பிரின்சிபலையும் வேல்யூஸையும் நம்ம அந்த மாதிரி வராத நான் பாத்துக்கிறேன். அதை நீ தான் கன்வின்ஸ் பண்ணு. நான் சொல்லிட்டேன் மேடம் நிறைய. ஏன்னா எனக்கு அதை பத்தி தெரியாது, அங்க என்ன நடக்கும், எப்படி நடக்கும், உங்க ட்ரூப் எப்படி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, நான் தங்கச்சி கூட போயிட்டு தங்கச்சி கூட வரேன் தான் மேடம் சொல்றேன். அவங்க வீட்டுல தங்கி இருந்து நான் போறேன். இவங்க எத்தனை டைம் போன் பண்ணி நான் திட்டிருக்கேன், ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ற செய்யற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். திட்டிருக்கலாம் இல்லையான்னு கேளுங்க. எனக்கு இது பிடிக்காதமா, நீ கூட ஆடாத, இது வேணாமா, நாளைக்கு உங்க போற வீட்டுக்கு மரியாதை இல்லாது, இது ஆடாத இந்த ப்ரோக்ராம் போகாத சொல்லியிருக்காங்க. ஆனா நான் வந்து எங்க ஓனர் அம்மா தம்பியை மேரேஜ் பண்ணதுனால இந்த ப்ரோக்ராம் அங்கேயே பண்ணதுனால அது நாங்க அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் அதை விட்டுட்டோம், அதுக்கப்புறம் பேசல.